அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நம் சிறப்பு அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், நாம் தமிழர் கட்சியிலேருந்து ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகி பொறுப்பாளர் ஒருத்தர் வெளியே போயிருக்காரு. தொடர்ச்சியாக நிர்வாகிகள் வெளியே போவது என்பது சமீப காலமாக நாம் தமிழரில் பெரிதாக பார்க்கப்படுது. இது எதுவும் அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துதா சார், தொடர் நிர்வாகிகள் விலகல்? சீமானுக்கு பிரச்சாரம், சீமானுக்கு லீடர்ஷிப்பில் தான் அந்த கட்சி இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் 1% வாக்கு தான் எடுத்தாங்க. ஆச்சரியமாக இருக்கா உங்களுக்கு? ஆச்சரியமாக இருக்குதா? நகர்ப்புற உள்ளாட்சியில் இவ்வளோ கம்மியாக இருக்குன்றதா? அது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், பழனிக்குமார் அவர் நியமித்த தேர்தல் ஆணையர் மூலமாக அதை வெளிப்படுத்தி காட்டினாங்க. அதில் ஈரோடு கிழக்கு அசம்பிளி செக்மெண்ட்டுக்குள்ளே நாம் தமிழர் எடுத்தது வெறும் 1% வாக்கு தான். ஸோ நிர்வாகிகள் பலத்தில் தான் ஒரு உள்ளாட்சி பலம். அப்போவே நான் சொன்னேன், நாம் தமிழரில் பணம் செலவழிக்கிறதுக்கு வெயிட்டான லோக்கல் கேண்டிடேட்ஸ் கிடையாது, பாஜகவில் இருக்காங்க. ஸோ பாஜக அண்ணாமலை டெல்லி ரிசோர்ஸஸ் மூலமாக 3வது இடம் பாஜக தான் வரும்னு அப்போவே நான் சொன்னேன். எல்லா வலைவழியிலும் நான் பேசுனது தெளிவாகவே இருக்கும். அதுபோல் தான் அந்த ரிசல்ட்டும் வந்தது. 1% ஈரோடு கிழக்கில் எடுத்த நாம் தமிழர் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் அதிமுக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ரெட்டலையில் பாஜக அண்ணாமலை ஆதரவோடு போட்டியிடுறாரு. அவங்களுக்கு உள்ளாட்சி தேர்தல் ஸ்ட்ரென்த் படி 30% அவங்களுக்கு இருக்குது. சீமானுக்கு உள்ளாட்சி தேர்தல் ஸ்ட்ரென்த் படி 1% தான் இருக்குது. ஆனால் நாம் தமிழர் 6.3% வாக்கு எடுத்தாங்க. 5.3% வாக்குகள் சீமான் பிரச்சாரத்தால் உயர்ந்தது. 5.3% வாக்குகள் சீமான் பிரச்சாரத்தால் உயர்ந்தது. அதுதான் சீமானுக்கு மெரிட்டு. ஆனால் 30% எடுக்க வேண்டிய அதிமுக கூட்டணி 5% எழுந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால அவங்க 25% போயிட்டாங்க. இத்தனைக்கும் யார் பணம் செலவழித்தாங்க, யார் பணம் செலவழிக்கலைங்க, அதெல்லாம் எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர்டு ஸ்ட்ரென்த்து விட சீமானுக்கு பிரச்சாரமும் லீடர்ஷிப்பும் பெருசு. மீண்டும் நான் பலமுறை சொன்ன கருத்தையே மீண்டும் பதிவு பண்ணுறேன். சீமானுக்கு லீடர்ஷிப்பு ஈரோடு கிழக்கில் அவர் பெரிய அளவுக்கு தூக்கிட்டு, தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம், தந்தை பெரியார் வர்சஸ் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன், யார் பெரியாருக்கு எதிராக ஸ்ட்ராங்காக பேச முடியும்? ஸோ அந்த இடம் பெரியார் பிரபாகரன் ஒன்று சீமான் நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. அடுத்து 3 தடவை 45%க்கு மேலே வாக்கெடுத்து கலைஞர் புரட்சி தலைவி மக்கள் திலகம் பெறாத வெற்றியை பெற்று ஒரு கூட்டணி பலத்தோட பெரிய அளவில் இருக்கக்கூடிய 47% வாக்கு பலத்தில் இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தனிச்சு 8% வாக்கோடு இருக்கக்கூடிய சீமான் மு.க. ஸ்டாலின் வர்சஸ் சீமானுங்கிறத அவர் செட் பண்ணுறாரு. அந்த இடத்துக்குள்ள ஒரு சாமானியனின் மகனுக்கும் ஒரு முதலமைச்சர் மகனுக்குமான போட்டின்னு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை ஈரோடு கிழக்கை பயன்படுத்தி என்டையர் 214 தொகுதிக்குள்ளேயும் அவர் கொண்டு போகிறார். இதுதான் சீமானுக்கு பெரிய பலம். இந்த பலத்தோட விளைவு 2026 சட்டமன்ற தேர்தலில் 16ங்கிறது 16 விட பெரிய அளவுக்கு அவர் வாக்கு வலிமை உறுதியாக கிடைக்கும். நான் அதை நம்பி தான் சொல்கிறேன். எதுவும் சீமானை பற்றி நான் சொன்னது இதுவரை எதுவுமே தவறானதில்லை. இதுவும் சீமான் 214 கேண்டிடேட் போட்டு களத்துக்குள்ள சமூக நீதி 100% கம்யூனிட்டிஸுக்காக பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தணும், பொது தொகுதியில் ஆதித்தமிழர், மன்னார், நாவிதர், குயவர் போன்றவர்களுக்கு வேட்பாளர் அந்தஸ்து, முத்தரையர், யாதவர், செங்குந்தர், விஸ்வகர்மாக்களுக்கு கூடுதல் பிரதித்துவம், பொது தொகுதியில் பறையர் தேவேந்திர குல வேளாளர், பஞ்சமர் நிலம் மீட்பு, இப்படின்னு இஷ்யூ எடுத்துகிட்டு நிற்கும்போது 16 நிச்சயமாக 20 வரை போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சீமான் எடப்பாடி பழனிசாமியின் நான் பெனிஃபிஷரி காஸ்ட், எடப்பாடி பழனிசாமியால் ரெட்டலையால் எந்த பலனும் இல்லாத சமூகங்களை தன்வசப்படுத்தி அதை புரிஞ்சுக்கிட்டார் சீமான். இந்த ஈரோடு கிழக்கும் விக்கிரவாண்டியும் சீமானுக்கு மிகப்பெரிய படிப்பினை அனுபவம் தான் படிப்பினை. விஜய்க்கெல்லாம் ஓட்டு இல்லைங்கிறத விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு கம்பேரிசன்லேயே சீமான் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ இந்த சீமானுக்கு துணிச்சல் அவருக்கு பெரிய புஷ்ஷை கொடுக்கும். அது 4 நிர்வாகிகள் போனால் 40 நிர்வாகிகள் உள்ளே வருவாங்க, 4 பேர் போவாங்க, 40 பேர் உள்ளே வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது. ஆனால் வெளியேறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கொள்கைக்கு எதிராக அவர் செயல்படுறாருன்னு, கட்சியை அடிமத்தத்தை நோக்கி கொண்டு செல்கிறாரு, தோல்வியை நோக்கி கொண்டு செல்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அரசியலை கொஞ்சம் கூட எதிரொலிக்கக்கூடாத ஒன்றா இருக்குது சார். அது உள்ளே இருந்தால் சொல்ல மாட்டாங்க, வெளியே போகிறதுனால சொல்கிறாங்க, வெளியே போகிறாங்க சொல்கிறாங்க. அதுக்கு பெரிய அர்த்தம் கற்பிக்க வேண்டியதில்லை. பன்னீர்செல்வம் சொல்கிற மாதிரி வார்த்தை ஜாலம், அவ்வளவுதான்.
சமீபத்தில் கட்சியில் முக்கிய முகமாக இருந்த காளியம்மாள் அவர் வந்து வெளியே போகும்போது கொஞ்ச நாளாக செய்திகள் வந்து காளியம்மாள் விலக போகிறாங்க பெரிய செய்தியாக இருக்கும்போது தற்போது வந்து வெளியே போவதாக அறிவிச்சுட்டாங்க. ஆனால் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பையும் வந்து கட்சியில் ஏற்படுத்தலை. சீமானும் அதை வந்து தெளிவாக கையாண்டிருக்கார். இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ஈரோடு கிழக்கு பிரச்சாரத்திலே சீதாலட்சுமி பேசும்போது காளியம்மாள் பிரச்சார களத்துக்குள்ளே இல்லைங்கிறத அவங்க தெளிவுபடுத்திட்டாங்களே. ஸோ ஈரோடு போராட்டம் மிகப்பெரிய போராட்டம். காளியம்மா இல்லாமல் தானே அந்த போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. ஸோ காளியம்மாளை பொறுத்தவரை ஈரோடு கிழக்குக்கு முன்னாடியே விலகினாதான் அர்த்தம். ஆனால் அந்த கட்சியை அது வந்து பெருசாக பாதிக்கும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் நினச்சிட்டு இல்லை, அப்படி தானே சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் பாதிக்கலையே. ராஜீவ்காந்தி போனது, இவர் கல்யாண சுந்தரம் போனது, வையநாதன் போனது, காளியம்மாள் போனது, மன்சூர் அலிகான் போனது, வெட்டிக்குமரன் அவர் போனது, மதுரைக்காரர் அவர் போனது, யார் போனதும் பெருசாக ஒன்றும் பாதிக்கலையே. சீமான் கட்சி வளர்ந்துட்டு தானே இருக்குது. அது கட்சி சீமானுக்கு ஸ்ட்ராங் லீடர்ஷிப் நிலைப்பாடு, அதில் தான் அது மேலே போய்ட்டுருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நாங்குநேரியில் ஒரு சுயேட்சையோட கீழே சீமானுக்கு ஓட்டு போச்சு. ஆனால் ஜென்ரல் எலெக்ஷனில் அதே நாங்குநேரில் 10%, தமிழகம் முழுவதும் 6.8% வந்து வாங்கிட்டார். 2% தான் நாங்குநேரில் வாங்கினார். இப்போ நீங்கள் ஈரோடு கிழக்கில் வாங்கின 16% சீமானுக்கான ஓட்டு. நாங்குநேரில் சுயேட்சைக்கும் கீழே போயிருக்காரு. இங்கே 16% வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அந்த ஓட்டர்ஸுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடலாம், சுயேட்சைகளுக்கு ஓட்டு போடலாம், ஓட்டு போடாமல் இருக்கலாம், நோட்டாவுக்கு ஓட்டு போடலாம். இந்த 4 ஆப்ஷன் இருந்தும் 5வது ஆப்ஷன் ஆட்டு கொடநாடு கொலை என்னாச்சு, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு என்னாச்சு, பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு தீர்ப்பு என்ன, அதிமுகவினர் ஏன் கைது செய்யப்படலை, அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் டாஸ்மார்க், இங்கேயும் டாஸ்மார்க்குன்னு அதிமுகவை அடித்து தானே இந்த ஓட்டு வந்திருக்கு. அப்போ அதிமுக ஓட்டர்ஸுக்கு 5 ஆப்ஷன் இருக்கும்போது 5வது ஆப்ஷனை சீமானுக்காக போடக்கூடிய அதிமுக ஓட்டர் எடப்பாடி வந்து சமநீதி உரையாடல் பண்ணுறாரு. தேர்தலே கண்டஸ்ட் பண்ணதுக்கே ஒரு துணிச்சலற்ற ஒரு கொலைத்தனமான தலைவராக மாறிட்டார். அதனால் நாம் வந்து சீமானுக்காகவே போட்டுருவோன்னு அதிமுகவில் உள்ள நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு தான் சீமானுக்கு போட்டுறதா நான் கருதுகிறேன். பறையர் தேவேந்திர குல வேளாளர் போன்ற அந்த நான் பெனிஃபிஷரி காஸ்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க ரெட்டலையை கைவிட்டுட்டு எடப்பாடியை கைவிட்டுக்கிட்டு சீமான் பக்கம் 2026 வருவாங்கங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அப்போ அந்த வாக்குகளை திருப்பி அதிமுகவுக்கு போகிறது அதெல்லாம் வேலைக்கு இல்லை சீமான்கிட்ட வரும், தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த வாக்குகள் சீமான்கிட்ட வருங்கிறது தான் என்னோட கருத்து. 2026 தேர்தல் முடிவு அதை வெளிப்படுத்தும். இதுவரை சீமானை பற்றி நான் சொன்ன எதுவுமே தவறானதில்லை, இதுவும் தவறாகாது. கண்டிப்பாக நான் லாஜிக்கோட தான் சொல்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே களத்துக்குள்ளே நின்று 2வது இடம் விக்கிரவாண்டியில் வந்திருப்பாருன்னா அவர் தாக்கு பிடிச்சிருப்பார். 2வது இடத்துல போலீஸ் ஸ்டேஷனில் கோட்டை விட்டுட்டார். இங்கே ஈரோடு கிழக்கில் டெபாசிட் போயிடும்னு களத்துக்குள்ளே வரல. சீமான் 16% வாக்கு எடுத்தது சீமான் தலைமைக்கு விழுந்த வாக்கு. அவர் காங்கேயம் காளையை பற்றியும் பேசுகிறாரு, மாட்டிறைச்சி சத்தான உணவு மாட்டிறைச்சி சாப்பிடுன்னு பேசுகிறாரு. பாஜக ஓட்டு தான் அவருக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவர் திப்பு சுல்தானை ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த ஓட்டை எடுக்கிறாரு, பழனி பாபா ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அந்த ஓட்டை எடுக்காரு, தடா ரஹீம் பிரச்சாரம் பண்ணி தான் அந்த ஓட்டை எடுக்காது, ஹைதே மில்லத் சாஹிப் முன்னிறுத்தி தான் அந்த ஓட்டை எடுக்கிறாருன்னு சொல்லும்போது அது வலதுசாரி ஓட்டு என்ன ஓட்டாக இருந்தாலும் சீமானை ஏற்றுக்கிட்ட சீமானுக்கு லீடர்ஷிப்பை ஏற்றுக்கிட்ட ஓட்டாக தான் அந்த ஓட்டை கருத முடியும். இதைத்தான் இன்னைக்கு காலையில் நியூஸ் 7ல் கவினா ஏதோ ஒரு தம்பிக்கிட்ட நான் பேசிட்டு வந்தேன். ஸோ சீமான் முந்தைய காலம் படி இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 26 வளர்றாரு. எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டுட்டார். ஓகே சார், இதை வந்து அந்த மயிலாடுதுறையில் ஒரு முக்கியமாக பார்க்கப்படுறவர் அவங்க காளியம்மாள் அவர்கள் வந்து இல்லாதது வந்து அந்த இடத்துக்கு அஞ்சம்மாள் வருவாங்க, இன்னும் 4 மீனவர்கள் வருவாங்க. அதுதான் கேட்கலாம். அவங்க போனவொடனே வந்து அஞ்சம்மாள்ன்றவங்க வந்து 4 மீனவர், அது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை. அவங்க திறமையானவங்க, எந்த இடத்துல போனாலும் அவங்க ப்ளஸ்ஸு. சீமானை விட்டு அவங்க போனதில் சீமானுக்கு மைனஸ் இல்லை. எதனால் சார் ஒரு முக்கிய உறுப்பினர் வந்து வெளியே போகிறது வந்து கட்சி எந்த வித பாதிப்பை ஏற்படுத்தாது? பழைய தளிர்கள் போக போக தான் இளந்தளிர் வரும், காஞ்ச ஓலை விழும்போது தான் குருத்தோலை முளைக்கும். அதே மாதிரி தான் இது ஒரு லீடர்ஷிப் மையமாக வச்சுள்ள கட்சியில் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் தான். இதில் ஒன்றும் பெரிய மற்ற கட்சிகள் மாதிரி இல்லை. இது சீமான் அவர் வந்து இது ஒரு கலையுதிர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அதற்கு முன்னும் சரி அதற்கு பின்னும் சரி பல நிர்வாகிகள் வந்து வெளியேறினாலும் வந்து நாம் தமிழருக்கான அந்த ஒரு ஸ்கோப் வந்து அப்படியே இருப்பதற்கான காரணம் அதுதான். அதுதான் நீங்கள் மற்றவங்களோட டிஃபால்ட்டில் தான் நாம் தமிழர் எழும்புறாங்க. பாஜகவின் டிஃபால்ட்டில் ஆர்கேனர் எழுதுனாங்க, தினகரன் கமல்ஹாசன் டிஃபால்ட்டில் 2021 எழுதினாப்பில், இது 24 எடப்பாடி பழனிசாமியின் தவறில் எழும்பினாப்பில், மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தவறில் 26 பெரிய உயர்வுக்கு போகிறாங்க. இதை தொடர்ந்து வந்து காளியம்மாள் வெளியேறினது பக்கம் திமுக ஒரு புறம், அதிமுக ஒரு புறம், தாவேக்கா ஒரு புறம் வந்து அவர்கள் தங்கள் கட்சிக்கு வந்து இருப்பதற்காக வேலைகள்லாம் ஏற்பாடு செய்வதாக செய்திகள் வந்து வெளிவந்திருக்கு.
சீமானவர் கட்சியிலேருந்து வெளியேறியதற்கு இவ்வளோ ஸ்கோப் இருக்கா சார் கட்சியிலேருந்து வெளியேறி? இல்லை, 8% வாக்குள்ள கட்சி, அவங்க பாப்புலர் லீடர், பாப்புலர் ஆள், நான் பவர்ஃபுல் ஸ்பீக்கர், அதனால் அவங்களுக்கு எந்த கட்சியில் இருந்தாலும் அவங்க அந்த கட்சிக்கு ப்ளஸ் தான். ஆனால் வந்து விஜய் கட்சியினர் வந்து குறிப்பாக வந்து அவர்கள் தங்கள் கட்சியில் வந்து இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது பெரிய செய்தியாக வந்துட்டு இருக்கு. இது உண்மையாக சார்? செய்தி ஊடகங்கள்லேயே நியூஸில் வெளியே வந்தது. விஜய் கட்சிகள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த நபர்கள். அது உண்மையாட்டம் ஆகலாம், பொய்யாட்டம் ஆகலாம். அவங்க கட்சியில் பழனி மாணிக்கம் வராரு, செஞ்சி ராமச்சந்திரன் வராரு, குஷ்பு வராரு, நமிதா வராரு, ராகுல் காந்தி வராரு மாநாட்டுக்கு. எத்தனை ரீல்களை விடுவாங்க அவங்க? ரீல்கள் விடுறதே அவங்க வழக்கம். இது வந்து எங்கே போகிறாங்கன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். இதுவும் ரீலாக உண்மையாங்கிறது இவங்க காளியம்மாள் முடிவு எடுக்கும்போது தெரிஞ்சு போகும். விஜய் கட்சியினர் வந்து ரீல் மன்னர்கள். இது வந்து தாவேக்கா நீங்கள் சொன்ன அந்த 2ஆம் ஆண்டு மாநாட்டுக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வரப்போகிறதா செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. 120 மாவட்ட செயலாளர் நியமித்து அவர்கள் வந்து கோல்டு லைன்லாம் கொடுத்து அரசியல் தேர்தலுக்கான வேலைகளும் வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஒரு ஆண்டு காலத்துக்குள்ளே வந்து இதை செயல்படுத்தி முடிக்க முடியுமா? இன்னும் 25 மாவட்டத்துக்கு செயலாளர் போடலைன்னு சொல்கிறாங்க. 35க்கு மேலே அவர்கிட்ட கேண்டிடேட்டே இல்லை. எந்த கேண்டிடேட்டும் விஜய்க்காக தங்கள் சொந்த பணத்தை செலவழித்து பண்ண மாட்டாங்க. இது அஜித், ரஜினிகாந்த் போன்றவங்களுக்கெல்லாம் வந்த மாதிரி தானே வந்த கூட்டம் இல்லை. அஜித் வந்து மன்றத்தையே விட்டுட்டார். இவர் மன்றத்தை ஆர்கனைஸ் பண்ணி இவங்க சினிமாவுக்காக உருவாக்கப்பட்ட மன்றம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இயல்பாட்ட ஆட்கள் வந்திருப்பாங்க. அப்படி வந்தவங்களில் சுயநலவாதிகள் மேலேருந்து பணம் வாங்கிக்கிட்டு போஸ்ட் அடிக்கிறது, பணம் வாங்கிக்கிட்டு ஆர்கனைஸ்டாக சோரெழுத்து பண்ணுறது, இந்த மாதிரி ஆட்கள் வந்து நிறைய ஜாஸ்தி. அப்போ 4 பேர் மேலேருந்து பணம் வாங்கிட்டு லாபம் அடைகிறான்னா நம்ம காசை போட்டு நஷ்டம் அடையணுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ விஜய்க்காக சொந்த பணத்தை செலவழித்து யாரும் கேண்டிடேட்டாக நிற்க மாட்டாப்புல. 234 கேண்டிடேட்டு விஜய் போடணும்னா 50 லட்சம் பட்ஜெட் போடுறாருன்னா ஒரு 117 கோடியோ, 1 கோடி ரூபா பட்ஜெட் போடுவார்னா 234 கோடியோ கையிலேருந்து எடுத்து வச்சு தான் கேண்டிடேட் போட்டு இது பண்ண முடியும். அவருக்காக சொந்த காசு செலவழிச்செல்லாம் யாரும் விஜய்க்காக நிற்க மாட்டாங்க. அவங்க ஜான் ஆரோக்கியசாமி காசு கொடுக்குறீங்க, ஆதவ அர்ஜுனாவுக்கு காசு கொடுக்குறீங்க, எங்களுக்கும் கண்டஸ்ட் பண்ணது காசு தாங்கன்னு தான் கேட்பாங்க. இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பல்லக்கை தூக்குறதுக்கு யாரும் தயாரில்லை, பல்லக்கை ஏறதுக்கு தான் எல்லாரும் தயாராக இருக்காங்க. சார், ஒரு புறம் நேற்று ஒரு செய்தி வந்து தீயா பரவிட்டு வந்து காங்கிரஸை தனது பக்கம் இழுப்பதற்கும் விசிகாவை தனது பக்கம் இழுப்பதற்கும் விஜய் வந்து வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுப்பதுமா? பல நிரூபிக்காத விஜயால் கிருஷ்ணசாமியை கூட தன் பக்கம் இழுக்க முடியல. அவர் இழுத்த ஒரே ஆள் என் நண்பர் முஸ்தபா, தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம். முஸ்தபா அமைச்சராக வாழ்த்துக்கள். விஜய் கட்சியில் அவங்க தனித்து ஜெயித்தாலும் மற்றவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களே, என் நண்பர் முஸ்தபா அமைச்சராகிறதுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தனித்து நின்று தனது பலத்தை நிரூபித்தால் தான் எதிர்கட்சிகளோ சரி கூட்டணிக்கு வருவாங்க, இல்லை மற்ற கட்சிகள் வந்து தனக்கு சீட்டு தருவாங்கன்னு சொல்கிறீங்க. இந்த ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து தனித்து நிற்பதற்கு வாய்ப்பே இல்லையே போகுது சார். கஷ்டம்தான். அதான் 214 கோடியை விஜய் எடுத்து வச்சு தன்னோட மானத்தை காப்பாற்றுறதுக்கு 214 கோடியை மண்ணில் தூக்கி போடணும். 214 கேண்டிடேட்டை போட்டு அதில் இது பண்ணணும். அல்லது ஒரு 50 லட்சம் போட்டு 117 கோடி அது செலவு, வேட்பாளர் செலவு எல்லாத்துக்கும் அவர் பண்ணி அந்த ரிஸ்க் எடுக்கணும். வந்துட்டார், அது செய்யணும். ஏன்னா சொந்த காசு செலவழிச்செல்லாம் விஜய் கட்சியில் யாரும் நிற்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா கூட 39 நின்றுவான். அதான் நான் சொன்னேன், பார்லிமெண்ட் தேர்தலில் நீங்கள் சொல்கிற மாதிரி 234 கோடி இறக்க வரா சார். அது ஒரு இது இருக்குல்ல சார். இறக்குனா தான் அவருக்கு ப்ரெஸ்டீஜ் காப்பாற்றப்படும். அதுதான் என்னோட பார்வை. ஏன்னா சொந்த காசை எவரும் செலவழிக்க மாட்டான். ஓகே, இந்த அளவு நிர்வாகிகள் வந்து கட்டமைப்பு மோசமாக இருக்குது, ஆனால் வந்து ஊடகங்களில் வந்து அது பெருசாக காட்டுறதாங்களே, அது எப்படி சார்? ஊடகங்களுக்கு தெரியாது, பெருசாக காட்டுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் களத்துக்குள்ளே போனீங்களா உங்களுக்கு கள நிலவரம் தெரியும். சீமானவர் அரசியல் அந்த முன்னெடுப்புகளை தான் வந்து விஜய் வந்து ஃபாலோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஜான் ஆரோக்கியசாமி வந்து சீமானவர் அரசியல் வியூகங்களை தான் வந்து விஜய் தாவேக்காகவும் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தலைவர்கள் படத்தை வைக்கிறது, பரந்தூர் மாநில எதிர்ப்பு, இப்படி பல இஷ்யூஸ் வந்து சீமான் எடுக்கிற இஷ்யூவை தான் அப்படி காப்பி அடிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் சீமான் 2-3 இது கேட்டார். 10% இடஒதுக்கீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன, இடபிள்யூஎஸில் அருந்ததியர் உள்ளொதுக்கீட்டில் உங்கள் நிலைப்பாடு என்ன, இலவசங்களில் உங்கள் நிலைப்பாடு என்னன்னா அதுக்கு பதிலே சொல்லலை. ஓகே சார், இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து முக்கிய பொறுப்பாளர் வெளியேறின பிறகு உடனடியாக வந்து அடுத்த பொறுப்பாளர் வந்து அடுத்த நாளே வந்து நியமிக்கிறாங்க. இந்த அளவுக்கு கட்சியின் அடுத்த தலைவர் வந்து உருவாக்கி வைத்துள்ளதா நாம் தமிழர்? அது சொன்னல, இலை உதிர்ந்தால் தளிர்க்கும், அவ்வளோதான். மத தமிழகத்தில் வன்னியர் மற்றும் பறையர் இவர்களோட வாக்குகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுங்க. சமீபத்தில் பாமக நடத்தின ஒரு மாநாட்டில் வந்து ஏர்போர்ட் முத்தி பறையர் பேர் அவரெலாம் கலந்தார். இரு சமூகமும் ஒன்றிணைந்து செயல் பண்ணணும்னு சொல்லுவோம். வட தமிழகத்தில் வந்து ஸ்ட்ராங் ஆகணுன்றதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களா? வட தமிழகத்தில் வன்னியர்களை போலரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் 10.5 வச்சு போலரைஸ் பண்ணுவாங்க. திமுக கழக தலைவர் முதல்வரை கடுமையான வார்த்தைகளாட்டு டாக்டராக பேசுனது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து பொது புத்தியில் உள்ளவங்க
பலரும் வந்து ஸ்டாலின் மேலே சிம்பதி தான் ஆகும். ராமதாஸ் அவர்கள் மு.க. ஸ்டாலின் முதல்வருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் வந்து என்று எங்கேயும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யார் பேசினாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் அந்த போலரைசேஷன் பண்ணுறதுக்கு தான் டாக்டர் ராமதாஸ் அதை செய்தார். எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டதில் ராமதாஸுக்கு பல நிலுவி பாலில் விழுந்த மாதிரி பொன்னான வாய்ப்பாட்டு ஆயிற்று. மக்களவைத் தேர்தலில் அவர் விழுந்தவர் எடப்பாடி வந்து ராமதாஸ் இல்லாமலே வடதமிழகத்தில் 2வது வந்துட்டார். அது பெரிய சாதனை. ராமதாஸ் வடதமிழக அரசியல் வரலாற்றிலே ராமதாஸ் மீறி எடப்பாடி செய்த மிகப்பெரிய சாதனை. 3வது இடத்துக்கு ராமதாஸ் தள்ளினதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து டாக்டர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவால் சாத்தியப்பட்டது. நானே அதை பலமுறை சொல்லிட்டேன். தேர்தலுக்கு முன்னாடியே ராமதாஸுக்கு ஆதரவாக தான் நான் பேசினேன், வன்னியர்களை ஏமாந்துடக்கூடாதுன்னு தான் பேசினேன். ஆனால் காலமும் சூழலும் வந்து எடப்பாடி பழனிசாமி துணிச்சல் இல்லாமல் விக்ரவாண்டியை விட்டு கோலத்தனமாக ஓடுனதில் ராமதாஸ் மீடியா மர்ஜ் ஆகிட்டார். ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒரு முடிவு வட தமிழகத்தின் அரசியல் போக்கையே மாற்றிட்டு விஜய் களத்துக்குள்ளே வராததும் விஜய் நான் ஸ்டார்டர் ஆகிட்டார். இது விவரம் தெரியாமல் அரசியல் புரியாத அரசியல் விமர்சகர்களால் விஜய் அடைஞ்ச பாதிப்பு, எடப்பாடி அச்சத்தின் காரணமாக நடந்த பாதிப்பு. அது மீண்டும் பாமகவை யாரை விட்டுட்டாங்க. பாமக யாருனது நான்வன்னியர் மத்தியில் திமுகவும் யாருது. பாமக யாருனது நான்வன்னியர் மத்தியில் திமுகவும் யாருது. எப்படி சார் அது குழப்பமாக இருக்குது சார் எனக்கு. அதாவது 36% வாக்குகள் விக்கிரவாண்டியில் எடுத்த அதிமுக களத்துக்குள்ளே எடுத்து வந்திருக்கணும், வரல. வராதனால 17% வாக்கெடுத்த என்டிஏ இடைத்தேர்தலிலே பாமக 29% வாக்கு எடுத்துட்டாங்க. 50 பூத்தில் அதிகம் எடுத்துட்டாங்க, பணபலத்தையும் மீறி 50 பூத்தில் அதிக ஓட்டு ராமதாஸ் எடுத்து காட்டிட்டார். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வடமொழியாளர்களும் கொங்கு வேளாளர்களும் இருக்கக்கூடிய 2 பூத்தில் தான் ஈரோடு கிழக்கில் முன்னாடி லீட் பண்ணாங்க 25% வாக்கெடுக்கும் போது. இவங்க 29% வாக்கெடுத்து டாக்டர் ஐயா வன்னியரை கன்சால்டேட் பண்ணி 50 பூத்தில் ஆளுங்கட்சியான திமுக மீறி லீட் பண்ணிட்டார். சாதாரண விஷயம் இல்லை. அப்போ பணபலத்தை மீறி 50 பூத்தில் வன்னியர் நிற்கிறான். பணபலத்தை மீறி வன்னியர்குல சத்திரியர்கள் 50 பூத்தில் டாக்டர் ஐயா பின்னாடி நின்றுக்காப்புல, அண்ணாமலையும் அதில் தெளிவாக நின்றுக்காப்புல. அப்போ அந்த இடத்துக்குள்ளே போலரைசேஷன் வருது. இதில் சீமானுக்கு ப்ளஸ்ஸாக நான் சொல்கிறது களத்துக்குள்ளே நின்னாரியா. அதனால தான் 1.5 எடுத்தவர் 6.8 எடுக்க காரணம் களத்துக்குள்ளே நின்னது தான். இப்போது 5.5 6 கிட்ட எடுத்தவர் பெரிய அளவில் இப்போவும் எடுப்பார், உறுதியாக நான் நம்புகிறேன். ஆனால் இங்கே பலகீனம் அடையது எடப்பாடி பழனிசாமியும் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் போனது லெட்டர்பேட் கட்சியாக இருக்கக்கூடிய விஜயம். இது களத்துக்குள்ளே இருந்து கள நிலவரத்தை தெரிஞ்ச நான் சொல்கிறவன். ஏற்கனவே கடந்த கால தினகரன் கமலஹாசன் உதாரணத்திலிருந்து நான் சொல்லக்கூடியவன். இதை ஊடகங்கள் எழுதுறது கிடையாது, ஊடகங்கள் வாதிப்பது கிடையாது, இதில் உள்ள நுனன்சஸை வந்து அவங்க எழுதுறது கிடையாது. இது ஏன்னா இதில் வந்து ராமதாஸுக்கும் லாபம் இருக்குது, திமுகவுக்கும் லாபம் இருக்குது, எடப்பாடிக்கு நஷ்டம் இருக்குது, விஜய்க்கு நஷ்டம் இருக்குது. எடப்பாடி விஜய்னு பேசக்கூடிய பிரியன் போன்றவங்கள்லாம் இதை பிரியன் பேர் இதில் போட்டு பிரியனை டைரக்டாகட்டே சொல்லிட்டேன், நண்பர் தான், ஐ லவ் ஹிம், தட்ஸ் டிஃபரண்ட். பிரியன் போன்றவங்களாம் இதை பேசுறது கிடையாது, அல்லது கண்ணிருந்தும் குருடராக காதிருந்தும் கேளாதவர்களாக இருந்துடுறாங்க. நான் தெளிவாக தெரிஞ்சு இது இப்படி நடக்குங்கிறக்கா நான் இதை சொல்கிறேன். பட் ஊடகங்களும் கட்டுரை எழுதக்கூடியவங்க இதை எழுதணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி சார் இவ்வளோ வாக்குகள் வந்து தன்னை விட்டு போகுதுன்னு சொல்லி, வன்னியர் வாக்குகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லி எடப்பாடி அவர் ரிலீஸ் பண்ணுறதா இல்லையா சார்? அவர் வந்து ஜெயலலிதா இப்படி தானே பண்ணாங்க, மீண்டும் ஜெயித்தாங்களான்னு ஜெயலலிதா கூட தன்னை ஈக்குவேட் பண்ணிக்கிறாரு. ஜெயலலிதா அப்படி பண்ணும்போது ஜெயலலிதாவை பலகீனப்படுத்தினது ஓரளவு விஜயகாந்த். ஆனால் விஜயகாந்த் கூட ஜெயலலிதா கூட்டணியை வச்சுட்டாங்க. அதனால அந்த கொஸ்டினே எழலை. இங்கே இவரை பலகீனப்படுத்தினது ராமதாஸ். இப்போ ராமதாஸ் கூட கூட்டணி எடப்பாடி போகலைன்னா வட தமிழக அரசியல் என்டிஏ பாமக வெர்சஸ் திமுக போயிடும். திமுக 50% மேலே போயிடும். திமுக வீக் ஆகிடுவாங்க, இன்னும் கீழே வந்துடுவாங்க. எடப்பாடி ரொம்ப கீழே போயிடுவார். இதுதான் எடப்பாடிக்கு நிலைமை. அது சீமானுக்கு கண்ணையும் ஈரோடு இது விக்ரவாண்டி தான் கண்ணை திறந்துச்சு. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. அதிமுக ஓட்டு எடப்பாடி கண்ட்ரோலில் இல்லைங்கிறத சீமான் அங்கே தான் உணர்ந்தார். இதெல்லாம் ஆதவ அர்ஜுனா பேச மாட்டார். ஏன்னா அவர் உணர்வுக்கு எதிரானது அவர் அதை பேச மாட்டார். சுனில் கனகூல நாயுடுகார் பேச மாட்டார், அவர் உணர்வுக்கு எதிரான அவர் பேச மாட்டார். ஜான் ஆரோக்கியசாமி பேச மாட்டார், அவர் உணர்வுக்கு எதிரானது அவர் பேச மாட்டார். அவருடைய சேவலான விஜயே களத்துக்குள்ளே வராமல் விக்கிரவாண்டியில் சீரோ ஆயிட்டாருங்கிறது ஈரோடு கிழக்கில் சீமானே நிரூபித்து காட்டிட்டு போயிட்டார், உதயநிதி ஸ்டாலின் நிரூபிச்சுட்டு போயிட்டார். அப்போ இவங்கெல்லாம் பேச மாட்டாங்க. பெரும்பாலும் மீடியாவை பீப்புளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறதுல பெரும் பங்கு வகிக்கிறது இவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களை மீறி ரவீந்திரன் துரைசாமி போன்றவங்க தான் இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சு கிடைக்கிற வைரம் மாதிரி புதைஞ்சு கிடைக்கக்கூடிய உண்மையை வெளியுலகத்துக்கு கொண்டு வரோம். அதே மாதிரி தான் ஈரோடு கிழக்கில் சீமான் எடுத்த 16% வாக்குங்கிறது தமிழக அளவில் அவருக்கு 16 அல்ல, அதுக்கு மேலேயும் தரக்கூடிய அளவுக்கு 2026 வரும். இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா நான் 2021 சீமான் எழும்பி வருவாருங்கிறத
காந்தராஜுக்கு முன்னாடியே நியூஸ் 7 தொலைக்காட்சியில் சொன்னேன். அதே மாதிரி மக்களவைத் தேர்தலில் 8% வருவாருன்னு நான் ஒருத்தன் தான் தெளிவாக சொன்னேன். விக்கிரவாண்டியில் சீமான் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டிக்கிடுவாருங்கிறதை நான் தான் சொன்னேன். சீமான் உள்ளாட்சி தேர்தலில் 3வது இடம் வரமாட்டார், அண்ணாமலையும் பாஜக தான் வருவாருன்னு சொன்னேன். அப்பயும் உங்க மேலே நிறைய விமர்சனம் வச்சாங்க. என்ன ஆர்டி சார் இப்படி பேசிட்டா இருந்தாங்க, நான் இதுதான் உண்மைன்னு சொல்லியிருந்தீங்க. நான் உண்மைன்னு சொல்லியிருந்தேன். நாம் தமிழர் தம்பிகள் என் மேலே விமர்சனம் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போவும் சீமானை பற்றி நான் சொல்கிறது கடந்த காலத்தின் அனுபவங்களின் அடிப்படையிலையும் தரவின் அடிப்படையிலும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் நின்னதில் 2026 அவர் பெரிய ஜம்பை பெறுவார். 214 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டு அது எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவு பாதிக்கும். என்டிஏ வட தமிழகத்தில் பெரிய அளவில் ராமதாஸால் தாக்கு பிடிக்கும். ஆனால் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காதது என்டிஏக்கும் ஒரு பின்னடைவு தான். இறுதியாக ஒரே கொஸ்டின் சார், உங்களோட இந்த முன்னெடுப்புனால இவ்வளோ விஷயம் வெளியே வந்திருக்கு. இந்த முன்னெடுப்பு திருப்பியும் நாம் தமிழருக்காக தொடருமான்னு சொல்லிட்டு தம்பிகள் எல்லாம் கேள்வி கேட்குறாங்க. நாம் தமிழருக்காகங்கிறது எனக்கு சீமான் என் சகோதரன், அவரோட ஒரு வெல்விஷர். அந்த வகையில் அந்த ஊடகம் பண்ணது நியாயம் இல்லைங்கிற நியாய உணர்வு எனக்கு இருந்தது. அப்போ அதனால் செய்தேன். நான் பல பணிகளுக்கு இடையில் இருக்கும்போது ஒரு நியாய உணர்வோடு ஒரு சிறு பணியாக இது செய்தேன், அவ்வளவுதான். சார் பல்வேறு கேள்வி தெளிவாக இருக்கும் சார். நேரத்துக்கு நன்றி சார்.